வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நைட் நேரத்தில் நம்ம டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருவேளை நீங்களோ இல்லை உங்கள் காரை டிரைவ் பண்ண வர்றவங்களோ என்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும். பெரும்பாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான விதிமுறைகள் இருக்குது. இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊர் ஓட்டுநர்கள் அந்த பார்க்கிங்கில் இருக்காங்க, கார் பார்க்கிங்கில் இருக்காங்க, அவங்க பேசுவாங்க. அவங்களோட அனுபவத்தை கேளுங்க ஃபஸ்ட்டு. வணக்கம், என்னோடய நேம் சரவணன். நைட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுவேன். லாங் ட்ராவல் பண்ணும்போது டிஃபன் எதுவும் பண்ணேன்னா ஒரு இட்லி 2 இட்லி 3 இட்லி நார்மலாக டிஃபன் பண்ணிக்கிறேன். ஃபுல் மீல்ஸ் எதுவும் சாப்பிட்டுக்கிற மாட்டேன். அப்போ நாங்கள் நைட்டு ட்ராவலிங் பண்ணையில் நாங்கள் தூக்கம் வந்துச்சுன்னா டீ சாப்பிட்டு ஒரு சிகரெட் அடிப்போம். சிகரெட் அடிச்சுட்டு வண்டி ஓட்டு. ஒரு சிலர் புயலை போடுவாங்க, ஒரு சிலர் பாக்கு போடுவாங்க. அதனால் விருப்பத்தை பொறுத்து இருக்குது. வணக்கம்ண்ணே. நம்ம டிரைவிங் பண்ணுறோம்னா இப்போ மதுரையிலேருந்து சென்னை போகிறோம்னு வச்சுங்களேன். மேக்ஸிமம் நம்ம டிரைவிங் பண்ணும்போது ஒரு 150 கிலோமீட்டரோட நிப்பாட்டி டீ சாப்பிடணும்னு. லாங் போகிறோம்னா நம்ம மேக்ஸிமம் தண்ணி மது அருந்தக்கூடாது. முக்கியம் மது சாப்பிடக்கூடாது, மது குடிக்கக்கூடாது. ரெண்டாவது 150 கிலோமீட்டரோட டீ சாப்பிட்டு போகணும். அப்புறம் ஊடால கண்டிப்பாக வண்டி ஓட்டக்கூடாது. குறைஞ்சி 200 கிலோமீட்டர் வச்சுங்களேன் மேக்ஸிமம் போகலாம். அதே மாதிரி டிரைவர் கம்பல்சரி ரெஸ்ட்டில் இருக்கணும். ரெஸ்ட்டில் இருந்தால் தான் விபத்துகளை தடுக்கிறதுக்கு மெயின் நம்ம தூக்கமின்மை தான். தூங்காமல் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், ஒரு இடத்துக்கு சென்றடைகிறதுக்கு வேகமாக சென்றடைஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினச்சி போகிறது ரொம்ப தவறு தான். நம்ம வேகத்தை கூட்டுவோம், அதனால் விபத்து ஒருத்தம் குறுக்க வந்தாலும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லா வேலையுமே நமக்கு பிரச்சனைகள் நம்ம வச்சுக்கிறது தான் பிரச்சனை வர்றதும் வராததுமே. அதிகமாக டீ குடிப்பேன் நைட்டில். அப்படியே ஓட்டி பழக்கமாகி போச்சு. மக்கள் சேவைக்காண்டி நைட்டில் இப்போ போகிறோமோ, மெட்ராஸ் போகிறோம், ஒரு பெங்களூர் போகிறோம், சாப்பிட மாட்டான். நைட்டில் சாப்பிட்றது இல்லை. 3 இட்லி 2 இட்லி சாப்பிட்டு அதிகபட்சம் டீயாக குடிச்சிக்கிட்டு இருப்பான். குறைஞ்சது ஒரு நாளைக்கு பகலில் வேறு மாதிரி இருக்கேன். நைட்டில் ட்ராவலிங் பண்ணும்போது குறைஞ்சது ஒரு 5 டீயாச்சும் ஆயிரும். ஆனால் நைட்டில் ட்ராவல் பண்ணால் என்னால் சாப்பிட்டா ஓட்டவே முடியாது. வண்டி ஒரு 10 கிலோமீட்டரோட ஓட்டம் பண்ணி ஆனால் நிப்பாட்டிடுவேன் தூக்கம் வந்தால். இது வரைக்கும் ஆண்டை முனியத்தில் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடந்ததில்லை. பகலில் இப்போ நைட் ட்ராவலிங் நம்ம கிளம்புற மாதிரி இருந்துச்சுன்னா நைட்டு பகலில் கம்பல்சரி நம்ம ரெஸ்ட்டில் இருந்தாலும் ஒரு 5 ஹவர்ஸ் ரெஸ்ட்டில் இருந்தால் தான் நைட் ட்ராவலிங் பண்ண முடியும். இதை அதிகாலை மார்னிங் 3 o'clock 4 o'clock நமக்கு கம்பல்சரி நம்மளோட தூக்கம் வராமல் இருக்காது, வரத்தான் செய்யும். இன்னொன்று அந்த டைமிங் தான் நம்மளோட செரிமான தன்மையில் நமக்கு அதிகமாக இருக்கும். 3 to 4 அந்த டைமிங்கில் இது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிற டைமே நைட் டைம் தான். தூக்க அசத்தம். அதனால் நம்ம அசத்தும் போது நம்மளோட கண் விழிப்பு எவ்வளோ தான் சுதாரித்து போனாலும் நம்ம வாகனத்தில் கட்டுப்பாடை இழக்க வாய்ப்பு இருக்குது. முதல் ரைட்டில் கீப்பப் பண்ணக்கூடாது. லெஃப்ட் ட்ராக்கு தான் கீப்பப் பண்ணணும். ரைட் ட்ராக்கு கீப்பப் பண்ணிங்கன்னா ஆடு மாடு கோழி எது வந்தாலும் ஊடால வந்தாலும் உங்களுக்கு தெரியாது. சடனாக நீங்கள் அடிக்க பிரேக் அடிக்க மாதிரி இருக்கும். பின்னாடி வர வண்டியும் உங்களுக்கு விபத்து, முன்னாடி வர வண்டியும் விபத்தாயிரும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் லெஃப்ட் ட்ராக் கீப் பண்ணால் நல்லது. நான் சாப்பிட மாட்டேன். சுத்தம் சாப்பிட்டா எனக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தூங்கணும். அதுக்கு சம்மந்தம்னா சாப்பிடுவேன். இல்லைன்னா நான் பாட்டு சாப்பிடாம வண்டியை டிரைவிங் பண்ணிடுவேன். முன்னாடி ஏதாவது ஸ்நாக்ஸு எதாவது வாங்கி வச்சுக்கிருவேன். ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே போவேன். அல்லது கால்ஸ் மிட்டாய் இருக்குது இல்லையா, அதை மட்டும்தான் நான் உபயோகப்படுத்துவேன். பீடி சிகரெட்டை மற்றபடி போட மாட்டேன். இப்போ நைட்டு ட்ராவலிங்னா எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா நான் பகலில் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டில் ட்ராவலிங் போவேன். லிமிட் சாப்பாடு, ஹாட் வாட்ரு அண்டு டீ ஆர் காஃபி, அவ்வளோதான் என்னுடைய டெக்னிக். இல்லாமல் அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம பாதுகாப்பாக இருக்கமோ அவ்வளோக்கு எவ்வளோ வாகனத்தை பாதுகாக்க கொண்டெல்லாம் வர்ற பயணிகளை நம்ம சிறப்பான முறையில் கொண்டு போய் வீடு சேர்க்க முடியும். நண்பர்கள் பேசுனதை கேட்டிருப்பீங்க. சில பேர் நான் பாதி சாப்பாடு சாப்பிட்டு போவாங்க. சில பேர் சொன்னாங்க நான் நைட்டே நல்லா தூங்கிடுவேங்க அப்படின்னாங்க. சில பேர் சொன்னாங்க நான் புயலை போட்டுக்கிடுவேன். சில பேர் நான் ஸ்மோக் பண்ணுவேன், டீ நிறையா சாப்பிடுவேன் அப்படின்னு நிறையா சொன்னாங்க இல்லையா. முக்கியமான 2 பாயிண்ட்டு சொல்கிறேன். நைட்டு டிரைவிங்காக இருந்தால் பகலில் கொஞ்சம் நேரமாக தூங்கணும். ஃபஸ்ட், அடிக்கடி உங்களுக்கு நைட் டிரைவிங்கில் பழக்கம் இருக்கணும். பழக்கம் இல்லையா, எப்போல்லாம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும் அப்போல்லாம் வண்டியை ஓரமாக நிப்பாட்டி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது சிறந்த முறை. அடுத்த முறை பார்த்திங்கன்னா, சாப்பிடாமல் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு போகிறதாங்க ஒரு சரியான முறை. ஐயோ எனக்கு சுகர் இருக்குது சாப்பிடாம இருந்தால் கஷ்டமாச்சு அப்படின்னா சீக்கிரம் செரிக்கக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது மிகவும் நல்லது. ரொம்ப பாதுகாப்பாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். தேங்க்யூ.